அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு இணைத்திறன் எலக்ட்ரான் கொண்ட மாச அணுவை ஜெர்மானியம் படிகத்தில் சேர்க்கும் பொழுது N வகை குறைக்கடத்தியாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 5 இணைத்திறன் எலக்ட்ரான் கொண்ட மாச அணுவை தான் ஜெர்மானியம் படிகத்தில் சேர்க்கிறப்ப அது வந்து N வகை குறைக்கடத்தியாக மாறும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பொருள் தனி சீரிசை இயக்கத்தில் அலைவரும் போது அதன் அதிகபட்ச முடுக்கம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தொலைநிலையில் கிடைக்கும். என்னது தொலைநிலையில் கிடைக்கும். நம்ம ஒரு பெண்டுலத்தை ஆட்டி விட்டோம் அப்படின்னா அதோட ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா தொலைநிலையில் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒளியின் வேகமானது கீழ்கண்டவற்றில் எதில் பெருமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா ஆப்ஷன் சி உலோகத்தில். எது? ஆப்ஷன் சி உலோகத்தில். இப்போ வந்து இந்த 70s 80s படம்லாவே நம்ம பார்த்தாவே தெரியும். ட்ரெயின் வர்ற சத்தத்தை வந்து ஹீரோயின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக் அந்த தண்டவாளத்தில் காதை வச்சு கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப என்ன தெரிஞ்சிடும், ட்ரெயின் வர்ற சவுண்டு வந்து அதில் முதல்ல ட்ராவல் பண்ணி வந்துடும். இதுவே நம்ம சும்மா சாதாரணமாக நின்று கேட்குறப்ப அந்த ட்ரெயின் சவுண்டு கேட்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்டவாளத்தில் வச்சு கேட்பாங்க. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், கெஸ் பண்ணிடலாம். ஒளியோட வேகம் எதில் அதிகம் அப்படின்னா உலோகத்தில் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நீரில் கரைத்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வலிமை மிகுந்த மின்பகுளி. என்னது? வலிமை மிகுந்த மின்பகுளி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றது தத்துவம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பிரான்ஸ்டட் லவ்ரி தத்துவம். என்னது? பிரான்ஸ்டட் லவ்ரி தத்துவம். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களுள் எது தவறானவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எது தவறானவை அப்படின்னா எல்லா தாதுக்களும் என்னது கனிமங்கள் இல்லை. ஆப்ஷன் பி எல்லா தாதுக்களும் என்னது கனிமங்கள் கிடையாது. இதுதான் வந்து தவறான ஒன்று. மற்ற எல்லாமே சரி. எல்லா கனிமமும் தாதுக்கள் இல்லை, அது சரி. அடுத்து எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான், அதுவும் சரி. உலோகங்களை தாதுவிலிருந்து சிக்கனமாக பிரித்தெடுக்கலாம், இதுவும் சரி. இதில் தவறான ஒன்று வந்து இது மட்டும்தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து சுவாசித்தல் நிகழ்ச்சியின் பொழுது பைருவிக் அமிலத்தை அசிட்டில் கோ என்சைம் ஏ என்ற மூலக்கூறாக மாற்றும் நொதி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் டி பைருவேட் டீஹைட்ரஜனேஸ். என்னது? பைருவேட் டீஹைட்ரஜனேஸ். இந்த நொதி தான் சுவாசித்தல் அப்போ தாவரங்கள்லாம் சுவாசிக்குது இல்லையா, அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா பைருவிக் அமிலத்தை அசிட்டில் கோ என்சைம் ஏவாக மாற்றிடும். ஸோ அது வந்து என்ன நொதின்னு சொல்லி எந்த மூலக்கூறாக மாற்றுது அந்த நொதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் பைருவேட் டீஹைட்ரஜனேஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட ஆல்காக்களில் நிறமிகளுடன் அவற்றின் நிறத்தினை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு பார்க்கலாம். குளோரோஃபில் வந்து எந்த கலரை கொடுக்கும் அப்படின்னா பச்சை கலர். இப்போ இலையெல்லாம் பச்சையாக இருக்கிறது காரணம் இந்த குளோரோஃபில் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் தான். ஸோ குளோரோஃபில் வந்து பச்சை கலர். சாந்தோஃபில் அப்படிங்கிறது வந்து எல்லோ கலர் தரும். கேரோட்டினாய்டு அப்படிங்கிறது ஆரஞ்சு கலர் தரும். பைக்கோசைனின் அப்படிங்கிறது நீலை பச்சை அப்படிங்கிற கலரை கொடுக்கும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 2413. இதுக்கு என்ன ஆன்சர்? 2413. ஆப்ஷன் ஏல இருக்குது 2413. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ் குறிப்பிட்டவைகளில் சரியானவற்றை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிஸ்டோல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிஸ்டோல் அப்படின்னா என்னன்னா இந்த இருதயம் வந்து சுருங்குற நிலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். இருதயம் சுருங்கும் நிலை. ஆப்ஷன் 4 மட்டும் தான் கரெக்ட். இதெல்லாம் வந்து என்னது தவறு. ஓகே, அப்போ இதில் ஆப்ஷன் 4 வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டியில் இருக்குது. ஆப்ஷன் டியில் வந்து இந்த 4 மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மட்டும் தான் சரியானது. சிஸ்டோல்னா இருதயம் வந்து சுருங்குற நிலை. ஓகே, இருதயம் விரிவடைகிற நிலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று ஏ என்ன சொல்றாங்கன்னா புல்நில சூழ்நிலை மண்டலத்தின் ஆற்றல் பிரமிடு மேல்நோக்கிய பிரமிடாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் பாருங்க, உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை அதிகம் மற்றும் மேல்நிலை மாமிச உண்ணிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே சரியானது தான். ஓகே, அப்போ ஏ மற்றும் ஆர் சரி. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அதாவது புல்நிலை சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் பிரமிடு. இந்த ஆற்றல் பிரமிடு நம்ம இப்படி தானே போடுவோம். கீழே வந்து தாவரங்கள்லாம் இருக்குமா, புல் செடிகள் தாவரங்கள் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து தாவர உண்ணிகள் இருக்கும், மானு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதுக்கு மேலே இந்த சிங்கம் புலியெல்லாம் இருக்குமா, இவங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க மேல்நோக்கிய பிரமிடா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை அதிகம். இங்கே இதுதான் உற்பத்தியாளர்கள், தாவரங்கள் தானே உற்பத்தியாளர்கள். இவங்க எண்ணிக்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்நிலை மாமிச உண்ணிகளோட எண்ணிக்கை வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுமே என்னது சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணோம்.
அடுத்த கொஸ்டின் கோடை ஊரகம் இவற்றில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதில் நடைபெறுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இருநிலை வாழ்விகளில் தான் இந்த கோடை ஊரகம் வந்து என்ன செய்து நடைபெறுது. ஆக்சுவலி இப்போ வந்து இடம் விட்டு இடம் பெயர முடியாத சூழலில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தங்களுடைய வாழ்விடத்தோட அழுத்தத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செயலற்ற நிலையில் இருக்கும், இல்லாட்டி அழுத்தமற்ற நிலைத்தன்மையில் ஈடுபடும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோடை உறக்கம் அல்லது குளிர் உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், பல 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்து அது சீதோசன நிலையை தேடி தள்ளி வந்து அது வந்து என்ன பண்ணும், இடம்பெயர்வு வந்து நடத்தும். அதாவது ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வேடந்தாங்கல் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும். அது மட்டும் ஐரோப்பாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும். ஸோ மற்ற விலங்குகளால் அது மாதிரி பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து அந்த டைமில் என்ன செஞ்சிடும், தூங்கிடுமா, என்ன செய்யும், தூங்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறான், கோடை காலத்தில் தூங்குற இதை தான் நம்ம கோடை உறக்கம்னு, குளிர்காலத்தில் தூங்குற விலங்குகளை குளிர் உறக்க விலங்குகள்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே கோடை உறக்கத்துக்கு இருநிலை வாழ்விகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நத்தை, மீன் இந்த மாதிரிலாம் கோடை உறக்க இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். குளிர்கால உறக்கத்துக்கு வந்து கரடி, ஆமை இதை போன்ற விலங்குகளும் நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, இங்கே நோய் கொடுத்துருக்காங்க, இங்கிட்டு வந்து சோதனை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த குஷ்டரோகம் வந்து இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை என்ன அப்படின்னா லெப்ரோமின் சோதனை. என்னது, லெப்ரோமின் சோதனை 2ல் இருக்குது. டைஃபாய்டு காய்ச்சலுக்கு வைடால் சோதனை, காச நோய்க்கு வந்து மாண்டோக்ஸ் சோதனை, நீரிழிவு நோய்க்கு வந்து என்னென்னா கிளைகோசைலேட்டட் ஹீமோக்ளோபின் சோதனை. என்னது, கிளைகோசைலேட்டட் ஹீமோக்ளோபின் சோதனை. ஓகே, அப்போ என்ன இது 2341 ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து ஓகே, 2 கம்பி சுருள்கள் ஒன்றுக்கொன்று அருகில் வைக்கப்பட்டுள்ளது. 2 கம்பி சுருள்களுக்கு இடையே உண்டாகும் பரிமாற்று மின் தூண்டல் எதை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் டி, சுருளின் சார்பு நிலையையும் அதன் சாய்வு நிலையையும் பொறுத்து தான் இது வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 40 சென்டிமீட்டர் குவியத்தூரம் உள்ள குவிவில்லையை 25 சென்டிமீட்டர் குவியத்தூரம் உள்ள குவிவில்லையுடன் ஒட்டும் பொழுது ஏற்படும் இணைப்பின் திறனானது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து திறன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா பவர், அதாவது திறன் என்ன சொல்லுவோம், பவர்லாம் சொல்லுவோம். இது வந்து 1/f1 அந்த ஃபோக்கல் லென்த்து, இங்கே வந்து பாருங்கள் ப்ளஸ் 1/f2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து 1/f1 வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கோம், 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, இது வந்து கீழே வந்து ஒரு 2 பாயிண்ட் தள்ளி, இது வந்து நம்ம சிம்பிளாக போடலாம். இது நல்லா அப்போ 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா 0.4 அப்படின்னு வருமா. இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு இல்லையா, இது வந்து குழி லென்ஸ் போடுறப்ப நம்ம என்ன பண்ணணும், மைனஸாக மாற்றிக்கணும். அதே மட்டும் f2 வந்து 25 சென்டிமீட்டர், அப்போ இங்கே வந்து 0. என்ன வரும் 25 அப்படின்னு வரும். ஓகே, இதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ, நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்து அடிச்சு போட்டோம் அப்படின்னா -1.5 டயாப்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், -1.5 டயாப்டர். என்னது, -1.5 டயாப்டர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எவை மிக குறைந்த அலைநீளத்தை உடையவன் கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா எக்ஸ் கதிர்கள் தான். எது, எக்ஸ் கதிர்கள். இதுதான் மிக குறைந்த அலைநீளத்தை உடையது. ஏன்னா புற ஊதா கதிர், மைக்ரோ அலைகள், ரேடியோ அலைகள்லாம் சூரியன்ட்டு வரப்போ நம்ம பூமியை வந்தடையும். அப்படின்றப்ப அது வந்து என்னதுன்னா ரொம்ப அதிக அலைநீளம் உடையதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த புற ஊதா கதிர் போன கொஸ்டின் பேப்பரில் கூட நம்ம பார்த்தோம். புற ஊதா கதிர் ஓசோன் படத்தை உள்ள நுழைஞ்சு வரனால நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ்லாம் வருது, கேன்சர் இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து மிக குறைந்த அலைநீளம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் கதிர்கள் தான் ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் எதை கிரகித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதை கிரகிச்சுக்குது அப்படின்னா இந்த புற ஊதா கதிர்கள் தான். அதனால தான் அந்த ஓசோன் படலம் வந்து என்னவாது ஒரு ஃபில்டரா செயல்படுது அப்படின்னு சொல்லி கூட போன கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம். வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் எதை கிரகிச்சுக்கிறதுனா இந்த புற ஊதா கதிர்களை தான். அதை கிரகிச்சுட்டு மற்ற இதை தான் உள்ள விடும். அப்போ புற ஊதா கதிர்கள் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், அரை ஆயுட்காலம் 2 மணி நேரம் கொண்ட ஒரு கதிரியக்க தனிமம் எக்ஸ் ஆனது சிதைவுற்று நிலையான தனிமம் ஒய்யாக மாறுகிறது. டி மணி நேரத்தில் தனிமம் எக்ஸ் மற்றும் ஒய்யோட விகிதம் 1:7 அப்படின்னா டீயோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம சிம்பிளாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா புக்கில் வந்து நல்லா பெருசாக போட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. நம்ம இதை வந்து சிம்பிளாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா இதுக்குன்னு ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அரை ஆயுட்காலம் அப்படின்னு சொல்கிறனால நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/2 டி டைமில் அந்த அரை ஆயுட்காலம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு இங்கே வந்து ரேஷியோ வந்து 1/7 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 1/7 நம்ம வந்து எக்ஸ்ன்ற கதிரியக்க தனிமத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து எவ்வளோ, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். அப்போ அது வந்து 1/, டோட்டல் இது வந்து ரெண்டுத்தையும் கூட்டுறப்ப 8 வருமா. ஓகே, இப்போ இந்த 1/8 வந்து எப்படி எழுதலாம்னா 1/2³ எழுதலாமா. ஓகே,
இந்த இடத்துல 1/2 இருக்குது, இங்கேயும் 1/2 இருக்குது. ஸோ பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் நம்ம பவரை வந்து ஈக்குவல் பண்ணலாம். ஓகேவா? அப்போ பவரை ஈக்குவல் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னா T is equal to, இது வந்து இந்த சைடு வந்துடும் இல்லையா, அப்போ 3 × T/2 அப்படின்னு வரும். 3 × T/2 அப்படின்னு வரும். அப்போ T is equal to 3 × இந்த அரை ஆயுட்காலத்தில் எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்காங்கன்னா 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 2 அப்படின்னு போட்டு அப்போ டைம் வந்து எவ்வளோது, 3 × 2 6. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 6. இது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. 6 மணி நேரங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹைட்ரஜன் பி தொகுதி தனிமங்களுடன் இணைந்து தரும் சேர்மங்களுடைய பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மூலக்கூறு ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி மூலக்கூறு ஹைட்ரைட்ஸ். என்னது? மூலக்கூறு ஹைட்ரைட்ஸ். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள உப்புகளில் எது வலிமை குறைந்த அமில மூலமும் வலிமை மிகுந்த காரம் மூலமும் உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி சோடியம் சயனைடு. என்னது? சோடியம் சயனைடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தாவர வளர்ச்சிக்கு பயன்படும் நுண்சத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நுண்சத்து எது தாவரத்துக்கு அப்படின்னா இந்த துத்தநாகம். ஆப்ஷன் டி துத்தநாகம். தாவர வளர்ச்சிக்கு பயன்படுற நுண்சத்து எது? துத்தநாகம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூட்டெரி நீரில் நைட்ரஜனை ஏற்படுத்த சவுக்கு மர வேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சவுக்கு மரத்துக்கு எதுனா ஃபெரான்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? ஃபெரான்கியா. இது வந்து ரைசோபியம் வந்து பருப்பு செடியில் இருக்கும். பருப்பு செடியோட வேர் முடிச்சுகளில் வந்து இந்த ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து கூட்டுயிரி முறையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சவுக்கு மர வேரத்தில் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்னா ஃபெரான்கியா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் ஏக்ரோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்த கொள்கை உறுப்புகள் தான். என்னது? கொள்கை உறுப்புகள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோலிக் அமிலத்தின் குறைபாடால் விளையும் நோய் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்த ரத்த சோகை. அதாவது இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா தாய்மார்கள், அவங்களுக்கு கூட என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ரத்தம் வந்து அவங்களுக்கு கம்மியாகும். அதாவது குழந்தைக்கு ரத்தம் போகும் இல்லையா, அதனால இவங்களுக்கு வந்து ரத்தம் கம்மியாகிறதுனால அவங்களுக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட்ன்ற ஒரு டேப்லெட் தருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இது வந்து ரத்த சோகைக்கு உண்டா, ரத்தம் கம்மியானா இந்த ரத்த சோகையும் என்னது, ரத்தம் கம்மியானா ரத்த சோகை வந்துடும். ஸோ ஃபோலிக் அமிலத்தோட குறைபாட்டால் விளையிற நோய் எதுனா இந்த ரத்த சோகை. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நியூக்ளியஸ், பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவின் பொது பண்பை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா நியூக்ளிக் அமிலம். என்னது? நியூக்ளிக் அமிலம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வேர் முடிச்சுக்கள் உருவாகும் பொழுது வேர் முனைகளில் சுரக்கும் ஹார்மோன் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆக்சின். என்னது? ஆப்ஷன் ஏ ஆக்சின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சைட்டோபிளாசத்தில் உள்ள செயல்திறனற்ற செல் நுண்ணுறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எர்காஸ்டிக் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? எர்காஸ்டிக் பொருட்கள். இப்போ செல் இருக்குது அப்படின்னா செல்லுக்குள்ளே ஒரு இது நியூக்ளியஸ், இங்கிட்ட ஒரு ஜெல்லு மாட்டம் இருக்கு இல்லையா, அப்படியே கிளாஸியாக ஒரு ஜெல்லு இருக்கும். அந்த ஜெல்லை தான் சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். இந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய திறனற்ற செல் நுண்ணுறுப்பு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எர்காஸ்டிக் பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சமுதாய கூட்டு வாழ்க்கை கொண்ட பூச்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் டி கரையான். என்னது? ஆப்ஷன் டி கரையான் தான் சமுதாய கூட்டு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு உயிரி. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹார்மோன் கொடுத்துருக்காங்க. இது சுரக்கும் உறுப்பு அல்லது செல்கள் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டர்சிசியஸ் செல்கள். இதுவும் கரெக்டு. ஈஸ்ட்ரோஜன் அண்ட சுரப்பி. அடுத்து ப்ரோஜெஸ்ட்ரான் வந்து கார்பஸ் லூட்டியம். இந்த ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது இந்த குழந்தை பிறகு பால் சுரக்கும் இல்லையா, அதை தூண்டக்கூடிய ஹார்மோன் வந்து மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி ஹார்மோன் தான். இங்கே வந்து அட்ரினல் மெடுல்லா அப்படின்னு சொல்லி தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் 2 தான் தவறான விடை. இங்கே வந்து தவறானது பொருத்தப்பட்டது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பாக்டீரியாக்களின் செல் சுவர் உருவாக்குதல் தடுக்கக்கூடிய உயிர் எதிர்ப்பி எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆன்டிபயோட்டிக் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆப்ஷன் சி பென்சிலின். இந்த பென்சிலின் தான் வந்து என்னது மருந்துகளின் ராணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாவோட செல் சுவரை என்ன செஞ்சிடும்னா தடுத்துரும். அதனால தான் இது வந்து என்னது ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உனியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.